ஆக்சுவலாக நான் ஜனவரி டிசம்பர் எண்டில் வரையும் பார்த்தீங்கன்னா 2x தான் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த 2x என்ன ஆயிடுது 3x கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கேலும் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ணனால அது என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டே போகுது நமக்கே தெரியாமல். நான் என்ன லேக் ஆகிறோ அதை நம்ம ஒன்றில் கேட்டோ இல்லை வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்து லெவலுக்கு போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. போன மாதம் கணக்கு பார்க்கும்போது 3,15,28,600 இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கான சக்ஸஸ்ஸு. வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்து லெவலுக்கு போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. அப்படி பண்ணனால தான் நான் இன்னைக்கு இப்போ 3x க்ரோத்தில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகராஜன், ரொம்ப பெருமையா இருக்கு என் புள்ள இது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாய் எவரிஒன். ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ இதே என்ன ஃபீல் ஆகுதோ அதான் நானும் பண்ணுறேன், நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இந்த மீட்டிங் வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே வந்தோன்னே தோணுச்சு. ரெண்டாவது இந்த 2 நாள் என்ன நடக்கும், 9 to 9 இல்லை 8 to 10 2 நாள் பிஸ்னஸ் பேசுவாங்களா அப்படிங்கிற என் மைண்ட்லேயும் ஓடி இருந்துச்சு. அதே போல் இதெல்லாம் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா? ஆக்சுவலாக இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே தான் பண்ணுறாங்க, இது எப்படி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்படி எனக்கும் தோணுச்சு. அதே போல் MLM ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிடும்போது இது MLM-ஆக இருக்கும் போல தெரியுது, நம்ம ஏமாத்துறாங்க, நம்ம போயிட்டு வந்துடணும், எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒத்த பைசா வெளியே எடுத்துடக்கூடாது, ஒத்த பைசா எதுவும் பண்ணிடக்கூடாது, நானும் யோசிச்சேன் தான். அதுக்கடுத்து 2 நாள் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, இது எனக்கு யோசித்தேன், உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. அது எப்படி 2 நாள் ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியும்? நம்ம இங்கே வந்துட்டோம்னா 2 நாள் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த எல்லாமே என் மனசுக்குள்ளே ஒன்று தாட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்துங்க. உங்கள் ஃபோனில் இந்த இப்போ நான் சொல்கிற ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க எல்லாத்தோட நம்பரில் ஒரு நம்பராவது இருக்கான்னு மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சாயில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், மேசன் இருக்கா? எல்லாத்துலேயுமே இருக்கா? அக்கா நீ இல்லாட்டி நீ பிஸ்னஸ் பண்ணலக்கா, உங்கள் வீட்டுக்காரரை வச்சு நீ வேலை பார்க்கறது இருக்காக்கா. கரெக்டாக்கா? கரெக்டுக்கா. ஓகே, ரிஜிஸ்டர் இன்ஜினியர் நம்பர் யார்ட்டாவது இருக்கா? என் நம்பர் வச்சுருக்கக்கூடாது. ஓகே, ஐ எம் நாகராஜன், ரிஜிஸ்டர் இன்ஜினியர். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் இன்ஜினியர் என்னன்னு நான் சொல்கிறேன் ஃபர்தராக. தென் நான் ME ஜியோடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சொந்த ஊர் திண்டுக்கல், என்னுடைய ஏஜ் 30, அன்மேரிட். இதை கேட்டாங்க, ஏன் 30ன்னு போடுற, ஏன் அன்மேரிட்னு போடுறேன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக ஏன் அதை நான் போட்டேன்னா, நான் கீழே இருந்து உட்காந்துருக்கும் போது ஸ்பீக்கர் வரவங்கள யோசிப்பேன், இவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கான், இவ்வளோ பிஸ்னஸ் சொல்கிறாங்களே, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, கல்யாணம் ஆகாமல், இதெல்லாம் எனக்கும் தோணுச்சு. எனக்கு தோணுனதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து என்னுடைய மந்திர சொல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் நாட் ஸ்டாப் அன்டில் ஐ பிகம் ஏ பில்லியனர். பில்லியனர் ஆகாமல் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல எதுவுமே. என்னுடைய கம்பெனி பேர் C1S பில்டிங் ஃபேக்ட்ரி. நான் வந்து 2017 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய கரண்ட் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாஃப் இருக்காங்க. அதுபோக ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறவங்க 8 பேர் இருக்காங்க. ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி, அதாவது GST, ஆல் ஓவர் தமிழ்நாடு LPA ரிஜிஸ்ட்ரேஷன், கார்பரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், டவுன் பஞ்சாயத்து ரிஜிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனும் வச்சுருக்கோம். அதனால தான் ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனின்னு சொல்கிறோம். அதுபோக எங்கள் கம்பெனியோட இந்த இயர் தீம் கண்ணா மேடம் என்ன சொன்னால், 1 இயருக்கு ஒரு தீம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க, ஸ்பீட் அண்ட் கன்சிஸ்டன்சி. அதுக்கேற்றபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஜனவரியிலேருந்து ஸ்பீட் அண்ட் கன்சிஸ்டன்சியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் இன்ஜினியர்னு சொல்லிட்டோம், என்னென்ன பண்ணுறோங்கிறது தெரியுது. நஞ்சையா புஞ்சையா, அப்போ நீங்கள் நிறைய பேர் லேண்ட் வச்சுருப்பீங்க, 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர். அது நஞ்சையா புஞ்சையான்னு யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. செகண்ட் ஒன், பிளாட் கிளாசிஃபிகேஷன். எல்லாமே சிட்டிலேருந்து வந்திருப்பீங்க, சேலம் சிட்டி, திண்டுக்கல் சிட்டி, சென்னை சிட்டி எல்லாம் வந்திருப்பீங்க. உங்கள் பிளாட் இருக்கும், ஆனால் பிளாட் வந்து அக்ரி லேண்டா, ரெசிடென்சியல் லேண்டா, கமர்ஷியல் லேண்டா, இது யாருக்குமே தெரியறதில்ல. அதே போல் பட்டா FMB டாக்குமெண்ட். பட்டாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா FMBயில் 1100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், டாக்குமெண்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத யாருமே பார்க்குறதும் கிடையாது. அதே போல் லேண்ட் ஆர் பில்டிங் அப்ரூவல். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கடை வாங்குறீங்க, இல்லை ஒரு பில்டிங் வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அது ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிருக்கான்னு யாருமே பார்க்குறது கிடையாது. ஜஸ்ட்டு போய் டாக்குமெண்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுது. அதுக்கடுத்து பவுண்ட்ரி. இப்போ நம்ம 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருப்போம், ஆனால் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது.
அது எப்பயுமே தெரியாது. அளந்தும் பார்க்குறது இல்லை, அளந்து பார்த்து வாங்குறதும் கிடையாது. போய் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து வாஸ்து ப்ராப்ளத்துக்கு நம்ம பசுமை ஸ்ரீ இருக்காங்க. ஆனால் அவங்க பிளான் படி போகிறது, நம்ம வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் பிளான் போட்டு கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்து ஓவர் பட்ஜெட்டில் போயிடுது ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்னு நினைக்கிறோம்னா எப்பயுமே 11 லட்சம் 12 லட்ச ரூபாங்கிறது போகிறது. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிடிசிபி அப்ரூவல்ஸ், நம்மளுடைய மேஜர் ஒர்க்கு டிடிசிபி அப்ரூவல்ஸ். அதே போல் ஆன்லைன் அப்ரூவல்ஸ், உங்கள் வீட்டுக்கு வில்லேஜோ டவுனோ கார்பரேஷனிலோ எந்த பில்டிங் அப்ரூவல்னாலும் நாங்கள் ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணி கொடுப்போம். அதே போல் லேஅவுட் ரா, இப்போ நீங்கள் நிறைய பேர் இடம் வாங்குவீங்க, பிளாட் நம்பர் 11, பிளாட் நம்பர் 22, அந்த பிளாட்ஸ் போடுறது எல்லாமே என்னுடைய ஒர்க்காக தான் பார்த்துட்ருக்கோம். அதே போல் 2D and 3D பிளான், இப்போ இந்த வீடை வந்து எப்படி இருக்கும் 2Dலையும் 3Dலையும் காட்டுறதும் நம்மளுடைய ஒர்க்கு தான். சர்வேயிங் டோட்டலைசேஷன், நான் சொன்னல 3 ஏக்கர் 4 ஏக்கர் இடம் வச்சுருப்பீங்க. ஆனால் 3 ஏக்கர் 4 ஏக்கர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்தெந்த பக்கம் எவ்வளோ ஏரியா இருக்குது, இங்கே 40 இருக்கா, இங்கே 50 இருக்கா, இங்கே 60 இருக்கான்னு தெரியறதில்ல. அதை தெரிஞ்சு நாங்கள் அதுக்கான பிளான் போட்டு கொடுக்குறது, சர்வே பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய ஒர்க்கு தான். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டிங், கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்போம், கன்சல்டிங் பண்ணி கொடுப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்ஸ், அதாவது பிளம்பிங் டிராயிங்ஸு, எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, அனைத்து விதமான டிராயிங்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வேல்யூஷன் அண்ட் எஸ்டிமேஷன். வேல்யூஷன், இப்போ இந்த ஹோட்டல் வந்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூஷன் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங்கோட வேல்யூஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் எங்களுடைய மேஜர் ஒர்க். ஓகே, இப்போ ஸ்டோரி ஆஃப் ஜாயினிங் பி டைமண்ட், அது இதுதான் எப்படி சொல்கிறது, இது வந்து எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமான விஷயம். இங்கே எல்லாருமே டைமண்டில் வந்திருப்பாங்க, நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தேன். நானே ஒருத்தர் திண்டுக்கலை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, கடையை மாத்திராப்புல, ஃப்ளோரை மாத்திராப்புல, லைட்டை மாத்திராப்புல, ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. நம்ம தான் பிகேம் ஏ பில்லியனர் ஆச்சு, சரி நம்ம ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் போகிறேன். இந்த மாதிரி என்ன நான் வினிங்கிக்கிறேன், ஒரு 45 நிமிஷம் பேசியிருப்போம். அதில் ஒரு 15-20 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவரை பற்றி பேசினாப்புல. மிச்சம் 40 நிமிஷம் விகே கொடுத்தாங்க, விகே பண்ணாங்க. யாரா அந்த விகே, நம்ம பார்த்துடலாம், ஏதாவதுனா சொல்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நவனி வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பாண்டிச்சேரியில், நீங்கள் வரீங்கன்னா வாங்க அப்படிங்கிறாப்புல. என் ஷெட்யூல் எடுத்து பார்க்குறேன், என் ஷெட்யூலில் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் சென்ட் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை, சாட்டர்டே சண்டே கிளாஸ், ரூம்லாம் இல்லைன்ட்டாங்க, பரவாயில்ல வெளியே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டேன். வரேன், காலையில் வந்துட்டேன். வந்ததுலேருந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு இந்த வெள்ளையா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இந்த டிஷர்ட்லாம் போட்டால், நான் கிராமத்துக்காரங்க ஆக்சுவலாக, நமக்கு நம்பிக்கையே வராது. நான் வந்து பார்த்தோன்னே ஏதோ ஏமாத்துறாங்க, ஆனால் பிஸ்னஸை பற்றி சொல்கிறாங்க, ஏதோ ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு ஈவினிங் டீ பிரேக் வருது ஒரு 4-5 மணிக்கு. அப்போ இவங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. எனக்கு ஆனால் யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ இங்கே இருந்தால் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வீடியோவோ இல்லை ஆஃப்லைனோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் பார்க்கவே கிடையாது. நான் டேரெக்டாக விகே வந்து இங்கே தான் பார்க்குறேன். இங்கே யாருனே தெரியல. நான் வெளியே போகிறேன், வெளியே ஒருத்தர் சிகரெட் அடிச்சிட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட கேட்குறேன், யாருங்க இந்த இவங்க ஏமாத்துறாங்களா என்னங்க இவங்க அப்படின்னு கேட்குறேன். வெயிட் அப்படிங்கிறாப்புல. அதுக்கடுத்து நான் வெளியே உட்காந்து விகேவோட மேடமோட வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்பை சர்ச் பண்ணுறேன், அப்போ அந்தளவுக்கு வரல. இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி டைம்லாம் இப்படிலாம் வீடியோ பார்க்கக்கூடாது, உள்ள கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, உள்ளே போங்கிறாப்புல. ஆனால் அவர் தான் தீபக் தான் அவரோட பார்ட்னர், எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் செஷன் அட்டன் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்களும் அப்படி தான் உட்காந்துருப்பீங்க, நானும் அப்படி தான் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து விகே மேடம் யாருன்னே தெரியாது. அப்படி தான் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ஹாலுக்குள்ளே உட்காந்தேன். ஆனால் என்னன்னா, என்னுடைய தாட் என்ன இருந்துச்சுன்னா, நான் பில்லியனர் ஆகணும். ஸோ பில்லியனர் ஆகிறதுக்கு என்ன வழி, இவங்களுடைய ஃபார்மட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் அதே போல் இதில் ஏதோ இருக்குது. ஏன்னா 2 நாள் நான் பயணம் பண்ணியிருக்கேன். நான் மற்ற பேர்த்தோட கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் நான் தைரியமாக டேரெக்டாக டைமண்டில் ஜாயின் பண்ணேன். அதாவது மொத்தம் 60 பேர் இருக்காங்க. அதில் 60-65 பேர் இருப்பாங்க டைமண்டு. அதில் 1 or 2% மட்டும்தான் டேரெக்டாக ஜாயின் பண்ணவங்க. அதில் நானும் ஒருத்தவன். ஓகேவா? அதுக்கடுத்து நான் ஜாயின் பண்ண டேட் வந்து இப்போ தான் ஜூலை மாதம் 5, 2025 ஜாயின் பண்ணேன். என்னோடய ஜாயினிங் டேட்டு. சரி, இந்த பி டைமண்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம், எனக்கு புரியுது. பட் டைமண்டில் என்ன பண்ணுறாங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த மீட்டிங் கூட நிறையா பேர்த்த கூப்பிட்டேன். ஏமா சொன்னாங்க, தம்பி போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறான், காசு வருது, இதெல்லாம் பண்ணுறான், இதுக்கு ஒரு கோச்சு, இதுக்கு காசு கொடுக்கணும், இதுக்கு டைம் வேறு ஸ்பெண்ட் பண்ணணுமா? எல்லாரும் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இதுதான். நானுமே அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து பி டைமண்ட் லெவல் நிறையா பெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜி, அதாவது வந்து அக்கௌண்டபிலிட்டி குரூப். எங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. நாங்கள் தான் ஹையஸ்ட்டு அதிகம்.
நாங்கள் வந்து எங்களுக்குள்ள டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், அதே போல் வீக்லி என்னென்ன கமிட்மெண்ட் வச்சுருக்கோம், அந்த கமிட்மெண்ட் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் போட்டுக்கிட்டே இருப்போம். இது எங்களுடைய கூகுள் ஷீட்ஸ். இந்த கூகுள் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சேஞ்ச் பண்ணுவோம். வீக்லி மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நீ என்ன ஒர்க் முடிச்சிருக்க, ஏன் இந்த ஒர்க்கில் லாக் ஆகிற, உனக்கு என்ன பிரச்சனை, அதே போல் நம்ம ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த குரூப்பில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தை கரெக்டாக இருக்கா, இல்லை இந்த போஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏஜ் குரூப்பில் பேசிக்குவோம். இது மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 4C. அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதும் 4C தான். ஓகேங்களா? என் பிஸ்னஸ் ரன் ஆகிறது 4C தான். ஸோ இந்த 4C ஒரு 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 என்ன சொல்கிறது, இந்த 4C என்னுடைய பிஸ்னஸில் ஒரு 20-30% க்ரோத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ARC. ஆக்சுவலாக ARC நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுதான் ARCன்னு தெரியாது. அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றணுங்கிறதே எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் அதுவும் தெரிஞ்சு, ஓ இதுதான் ARC, இப்படி தான் பிஸ்னஸ் மாற்றணுமான்னு சொல்லிட்டு. செகண்ட் டேட்டாபேஸ் SIT. லாஸ்ட்டாக இதில் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக தான் நான் இந்த இதில் இறங்கியிருக்கேன் டேட்டாபேஸில். ஆக்சுவலாக அவங்க ஒரு 2 or 3 மந்த்தாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு டைமும் இல்லை, அதுக்கான ஸ்டாஃபும் ரெக்யூர் பண்ண முடியல. ஆக்சுவலாக இதை நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, என்னுடைய அப்ரூவல்ஸ் இப்போ 10 அப்ரூவல்ஸ் போயிட்டு இருக்குன்னா, இதை பண்ணதுக்கப்புறம் 14 அப்ரூவல் 15 அப்ரூவல் வருது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஹோட்டலில் இருக்கீங்க, இப்போ எல்லாத்துக்கும் திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நைட்டு ஹில்டனில் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இருக்குது, ஒன்லி 2000 rupees கொடுத்தா போதும், இன்றைக்கி நைட்டு இங்கே ஹில்டன்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொன்னால் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுவீங்க? அதுதான் SIT. அதாவது உங்களுக்கு சரியான தருணத்தில் சரியான டார்கெட் ஆடியன்ஸை வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கான பிஸ்னஸ் இருக்கிறது தான் SIT. அதுக்கான டேட்டா பேஸ் வேணும். இதுவும் நான் வந்து BE டைமண்ட் லெவலில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். செகண்ட் டீம் மாஸ்டரி. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஹிமான்சுங்க ஒரு செஷன் எடுத்தாப்புல, அது எங்களுடைய டைமண்டில் இருக்குது. அதே போல் மேடமும் வந்து டீம் மாஸ்டரியை பற்றி கொஞ்சம் நிறையா வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம டீமை எப்படி மெயின்டைன் பண்ணுறதே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சத்தியமாக எனக்கு தெரியாது. கூப்பிடுவோம், பேசுவோம், போவோம், வருவோம், அவ்வளோதான். பட் டீமை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு டீமை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னே தெரியாது. ரெண்டாவது வந்து ஸ்டோரி செல்லிங். அதாவது ஸ்டோரி எப்படி செல் பண்ணலாம், நம்ம நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இப்படி தான் ஸ்டோரியை செல் பண்ணாங்களா? இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, வோடாஃபோன் நாய்க்குட்டி போகிறது, சின்ன சின்ன விஷயம் அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, அது தெரியாது. இப்போ நான் எப்படி சொன்னேன், BW ஜாயின் பண்ண ஸ்டோரி ஒரு க்யூரியாசிட்டியாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சா, அதுதான் ஸ்டோரி சொல்லி. அதை எப்படி சொல்லலாங்கிறத சொல்லி கொடுத்தது இங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லை, இது மாதிரி டைமண்ட் நிறையா இருக்குது. கஸ்டமர் இன்டர்வியூ, அதுக்கடுத்து SOSS, அதுக்கடுத்து வந்து 20 மேட்ரிக்ஸு. வீக்லி நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்புட் கிடச்சிட்டே இருக்கும். அந்த இன்புட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்த லெவல் போகலாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு, அதனால தான் நான் அடுத்து எதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா என்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் டைமண்டில் இருக்காங்க. பட் என்னுடைய சக்ஸஸ் காரணம்னா இம்ப்ளிமெண்டேஷன். நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எக்ஸாம் சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்கள் புக்கில் இப்போ இந்த பேஜ் இருக்கும். இதனுடைய ஃபஸ்ட்டு வந்த பேஜ். ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்குள்ளே மீட்டிங் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. எல்லாத்துலேயும் 0, 0, 0.5 இந்த மாதிரி தான் வாங்கினேன். இதில் நமக்கு என்ன ஒரு கெத்துனா, யாருப்பா சேல்ஸ் பர்சன்? நான் தான். யாருப்பா மார்க்கெட்டிங்? நான் தான். யாருப்பா ஓனரு? நான் தான். யாருப்பா கதவு போட்டுவா? நான் தான். எல்லாமே நான் தான். இது ஒரு பெருமையாகவே இருக்கும். நானும் அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணேன் இங்கே வரும்போது. இதெல்லாம் டிக் பண்ணும்போது சொன்னாங்க, ஓனராக இருக்கவங்க எல்லா வேலையும் செஞ்சோம்னா நம்ம வந்து பெரிய க்ரோத் ஆக முடியாது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆட்களை அதுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவல் போக முடியுங்கிறத சொன்னாங்க. இப்போ இந்த புக்கை நான் ஃபில் பண்ணேன்னா எதுலேயுமே என் பேரும் வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பேர் போட்டிருப்பேன், இதில் என் பேரே வராது. ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள் இருக்காங்க, அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா நான் வரும்போது ஒரு ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. இப்போ என் 8 ஸ்டாஃப் 8 ஃப்ரீலான்சர் இருக்காங்க. மீன்ஸ் ஃப்ரீலான்சருங்கிறது என்னுடைய மார்க்கெட்டிங் தனியாகவும் என்னுடைய சேல்ஸுங்க தனியாகவும் இந்த மாதிரி என்னோட தனித்தனியாக டீம் வச்சுருக்கேன். ஸோ இதில் என் பேர் வரவே வராது. இது என்னோட மிகப்பெரிய இம்ப்ளிமெண்டேஷனு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுவேன்னா, என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட கூப்பிடுவேன், ஒரு 1/2 hour பேசுவேன், பேசிட்டு இல்லை 1 hour பேசுவேன், போயிடுவாங்க. திருப்பி அடுத்த வாரம் கூப்பிடுவேன், ஒரு 1 hour பேசுவேன். வெனஸ்டே மீட்டிங். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அது அவங்களுக்கும் புரியலை, நம்மளும் ப்ரெஷர் ஆகிட்டே இருப்போம். அதான் உண்மை. இப்போ கூப்பிடுவான், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கூப்பிட்றேன், இந்த ஹோட்டல் மீட்டிங், இப்போ நான் அந்த ஹோட்டல் மேனேஜர், இந்த ஹோட்டல்காரங்களை கூப்பிட்றேன், எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டியாப்பா, க்ளீன் பண்ணிட்டேன் சார், லைட்லாம் போட்டேன் சார், இப்படி தான் பேசிட்டு போவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர்ஸில் பேசுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய ஸ்டாஃபோட நம்பர்ஸ். 45 லைட் இருக்குது, நீ எத்தனை லைட்டு போட்டிருக்க? அவன் என்ன சொல்லுவான், 44 போட்டேன், ஏன் ஒன்று போடல?
அவனுக்கும் புரியும், நமக்கும் புரியும். ஓகேவா? இதை வந்து நான் அந்த நம்பர்ஸில் போடணுங்கிறத இதெல்லாம் என்னோட ஸ்டாஃபோட வீக்லி எக்ஸிக்யூட் மீட்டிங்கோட ரிப்போர்ட்டு. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் பேசுவோம். 8 ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் பேசுவோம். இது ஒரு முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன். இதுவும் நம்ம இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டது. செகண்ட் ஒன், கமிட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட். ஆக்சுவலாக இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கும், 14ஆம் தேதி 15ஆம் தேதி, சாரி நாளைக்கு நாளைய மறுநாள் நம்ம பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. எதையுமே அலோகேட் பண்ணி வச்சிருக்கவே மாட்டோம். பெரிய பெரிய நிறுவனம் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்தனால எனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, கமிட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிடுவேன். எல்லா பேமெண்ட்டையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணி அவங்க தான் பேமெண்ட்லாம் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, பிடபிள்யூக்கு போடுற பேமெண்ட்டாக இருக்கட்டும், பிஎன்ஐக்கு போடுற பேமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஹோட்டல் கட்டுற பேமெண்ட்டாக இருக்கட்டும், இபி கட்டுறதா இருக்கட்டும், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வாடகையாக இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் டைரெக்டாக போடணும். போடவே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் வச்சுருப்போம். இது ஏகப்பட்ட டைம் வேஸ்ட்டு, ஏகப்பட்ட ஃபோன் கால், ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்துட்டே இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதே போல் ப்ராஜெக்ட்ஸு, வர்ற ப்ராஜெக்ட்ஸை நம்ம தான் கணக்கு வச்சுக்குவோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறது, ஸ்டாஃப்ட்ட இது உங்களுடைய ப்ராஜெக்ட், இது உங்களுடைய ப்ராஜெக்ட், நீங்களே கேரி பண்ணிக்கிங்க, நீங்களே பார்த்துங்க. டவுட்ஸ்னால் எனக்கு கேளுங்க, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேளுங்கன்னு சொல்லனால தான் என்னால் 8 ஸ்டாஃப் 9 ஸ்டாஃப் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் தான். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ். அதாவது இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் இந்த அக்கௌண்ட்ஸ் தான். பணத்தை கொடுத்துடாத, பணத்தை கொடுத்துட்டா போச்சு, நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே போல் வரவு செலவெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த ஹோட்டல் ஓனர்கிட்டே போய் நம்ம டேரெக்டாக காசு கொடுக்குறோம், கிடையவே கிடையாது. மேனேஜர் தான் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோம், எத்தனை பேர் இருக்கோம், செலவு போக எவ்வளோ லாபம், எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்ரூவல் போடுறோம், 20,000 அப்ரூவல், அப்போ 10,000 செலவு, 10,000 உனக்கு கிடைக்குதா, அப்போ இவன் சம்பாதிக்கிறியான், அப்போ நம்மளும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஸ்டாஃப் நினச்சிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்போ இருந்து 2017 2025 வரையும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேல தெரியுது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. இப்போ என்கிட்ட அக்கௌண்ட்ஸே இல்லை, அதனால தான் இமேஜே போடல. என்கிட்ட ஜிபே ஃபோன்பே கிடையாது. எங்களோட திண்டுக்கல் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே தெரியும், ஜிபே ஃபோன்பே கிடையாது, அக்கௌண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்பெனி அக்கௌண்ட். கம்பெனியில் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணால் போதும், எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யார் கொடுக்கணும்னு செக் பண்ணி மட்டும் விடுறதா என்னுடைய வேலை. எனக்கு தேவைன்னா நான் ஹேண்ட் பேமெண்ட் வாங்கிட்டு வருவேன். இதில் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன, அக்கௌண்ட்ஸில் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம வர வரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் நீங்கள் எப்போ வருவீங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5,000 எதுக்கு ஏறி இருக்குது, இந்த 10,000 எதுக்கு ஏறி இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, தேவையில்லாத நேரம் வேஸ்ட். கண்ணா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கணும்னா எந்த வேலையும் நம்மளை நம்பி நம்ம செய்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம வர வரை வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம தான் செய்யணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ நம்ம வண்டியிலேயே வீட்டில் இருந்து காரில் ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் நான் தான் காரை ஓட்டுறேன்னு சொன்னால் அதுக்கே வைறாங்க அவங்க. டிரைவர் ஆள் போடுங்க, டிரைவர் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வண்டி ஓட்டு போய் நீங்களே சர்வீஸ் பண்ணி நீங்களே பெட்ரோல் போட்டு டைம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஓனர் ஆகணும், பெரிய சக்சீட் ஆகணும்னா டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாத்தையும் போய் மண்டையில் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. காரை சர்வீஸ் பண்ணணும், காரை பெட்ரோல் போடணும், அவனுக்கு 10,000 பணம் போடணும், இவனுக்கு 10,000 பணம் போடணும், இந்த மாதிரி யோசனையே இருக்கக்கூடாது. நம்மளோட யோசனைனா பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ இதனால் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய ஸ்டாஃப்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லெட்டர்ஸ். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் லெட்டருங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் லெட்ரு போடுங்க, லெட்ரு வந்து ரொம்ப ஒரு மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. ஒரு 3 மந்த்து கழித்து தீபாவளி வந்துச்சு இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம். நான் என்ன பண்ணேன், தீபாவளிக்கு எல்லா கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 250 கஸ்டமர் இருந்தாங்க, 250 கஸ்டமர் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக அவங்க நேம் போட்டு அவங்களுக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, நீங்கள் இல்லாட்டி எங்களால் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி மனசை டச் பண்ணுற மாதிரி எமோஷனலாக கொடுத்து. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் மட்டும் ஓனர் இல்லை, அந்த 250 பேரும் ஓனராக இருக்காங்க. அந்த 250 பேருமே என்னுடைய பிஸ்னஸுக்காண்டி உழைக்கிறாங்க. என்னுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காண்டி அவங்களும் மெனக்கடுறாங்க. ஏன்னா அந்த லெட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு தம்பி, சூப்பராக இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1X. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டில் ஜாயின் பண்ணி முடித்தோன்னே ஹேமா எனக்கு கால் பண்ணி, நீ இங்கே எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. சத்தியமாக இங்கே நிறைய பேருக்கு அது தெரியாது, எனக்கும் தெரியல எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட டேட்டாஸ் இருந்துச்சு, எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் என்ன டேட்டாஸ் இருந்துச்சு. அதை வச்சு எடுத்து பார்க்கும்போது 1,07,58,700 இருக்குது. அக்யூரேட்டாக சொன்னேன். என்ன ஹேமா மேடம் கூட கேட்டாங்க, என்னங்க இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க. இல்லை நான் எடுத்து வச்சிருக்கேன், அக்யூரேட்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் வந்து என்னுடைய 1X. சரிங்க சார், நீங்கள் எவ்வளோ சார் எக்ஸ் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ சார் வரலான்றீங்கன்னு கேட்குது. எனக்கு 1Xனா என்ன, 2Xனா என்ன, 3Xனா தெரியாது. என்னுடைய குரூப்லேயே இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, 2Xனா என்ன, 3Xனா என்ன, ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி தான் நானும் இருந்தேன்.
அப்படின்னு நான் இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணும்போது நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பண்ணலை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்ன லேக் ஆகிறோ அதை நம்ம ஒன்றும் கேட்டோ இல்லை வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்து லெவலுக்கு போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. அதனால தான் நான் மோர் கான்சன்ட்ரேஷனான இம்ப்ளிமெண்டேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். இதை நான் சொன்னது வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து ஒரு பேசிக் பாயிண்ட், அதுவும் இல்லாமல் நிறைய பாயிண்ட்லாம் இருக்குது, நிறைய பாயிண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணனால தான் நான் இன்னைக்கு இப்போ 3x growthல இருக்கேன். இன்னைக்கு போன மாதம் கணக்கு பார்க்கும்போது 1 to 6 கணக்கு போகும்போது 3,15,28,200 இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கான சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே நான் உட்காந்துருக்கும் போது இந்த மீட்டிங்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 3 விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் இதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசுகிறாங்க, இதே மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு 3 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒன்று வந்து யாரெல்லாம் இங்கே ஜாயின் பண்ணலாம், பிடபிள்யூவில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ இங்கே எல்லாமே உட்காந்துருப்போம். ஒரு சில பேர்த்துக்கு 50-60 மிஸ்டு கால் வந்திருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 4-5 மிஸ்டு கால் வந்திருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணலாட்டி எல்லா ஃபோன் நமக்கு தான் வரும். அதே போல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி சொல்கிறது, 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய் பிஸ்னஸ் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். 1 crore 2 crore 3 crore அப்படின்னு க்ரோரில் போகும்போது உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகினாலும் இங்கே தான் ஜாயின் பண்ணி ஆகணும். எக்ஸ் க்ரோத், இப்போ நான் எப்படி எக்ஸ் ஆனேன், 2x 3x ஆனேன். க்ரோத் ஆகணும்னாலும் நம்ம பியில் ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட்டாக வெரி, ஆக்சுவலாக இந்த வெரி தான் என்னை ஜாயின் பண்ண வச்சு. இதுதான் என்னுடைய, நான் சொன்னல நிறைய பாயிண்ட் இருக்குது, என்னை ஜாயின் பண்ணி வச்சது இதுதான் வெரி. நான் 2024 டிசம்பர் செப்டம்பர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பார்ட்னரோடு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 90 lakhs 90 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆயிடுச்சு எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து. கணக்கெலாம் போட்டு பார்த்தோம். எனக்கு என்ன டவுட்னா, இது வரையும் டவுன் ஆகி ஜீரோ ஆகி யாராவது 1 crore 80 lakhs 90 lakhs கடன் பட்டுருக்கீங்களா? ஜீரோக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது கடன் போடுறது கடன் கிடையாது, ஜீரோக்கு வந்துட்டீங்க, எதுவுமே கிடையாது. 50 lakhs 50 லட்சம் ஓகே, 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் வந்து 45 லட்ச ரூபா கடனில் இருந்தேன். ஸோ 45 ரூபா கிடக்கும்போது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்னா, செப்டம்பர் சம்திங் 2024 செப்டம்பர் சம்திங் வீட்டில் தூங்கிட்டு இருப்போம். நம்ம 9 மணிக்கு மேலே ஆள் இருக்க மாட்டோம்னு சொல்லி 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டுவாங்க 2-3 பேர். அதுபோக நம்ம வீட்டுக்கு வந்து யார் யார் எந்தெந்த கடைக்கு நம்ம காசு சொல்லலையோ இல்லை எந்தெந்த சப்ளையருக்கு நம்ம காசு சொல்லலையோ அவங்களும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் சமாளிக்கலாம், பட் 1 week 2 week ஆக அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி எனக்கு டேக் ஓவர் பண்ணே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே டிசம்பர் சம்திங் இருக்கும், நான் கதவை வெளியே திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வெளியே உட்காந்தே இருப்பாப்புல. நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் வருவாங்க வீட்டுக்கு அடிக்கடி. நான் கேட்பேன், எதுக்குடா இவர் இங்கே உட்காந்துருக்காரு, வேலைக்கு போகாமல் வேலைக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் தெரியுது, 4 நாள் 5 நாள் சொல்கிறாங்க, இல்லைடா நீ இந்த மாதிரி கடனில் இருக்கேன்னு தெரியுது அவருக்கு. சரி நீ எதுவும் பண்ணிக்குவியா, எதுவும் ஆயிடுவியோன்னு பயத்தில் அவர் வந்து வெளியவே டெய்லி உட்காந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி. இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ஸ்ட்ராங்கான பர்சன் தான், நீ அதெல்லாம் யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை தம்பி, எதுனாலும் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பயப்படாத பண்ணுங்கிறாப்புல. நான் 2025 ஸ்டார்ட் ஆகும்போது நியூ இயரில் நம்ம எடுக்கிறோம், சரி அடுத்த வருஷம் நம்ம கடனே இருக்கக்கூடாது, நம்ம கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகிறோம், இந்த 45 லட்ச ரூபாங்கிறது ஒரு கடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் 2025 புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன வேலை தெரியுமோ, அதாவது 4 மணி 5 மணிக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எலிவேஷன் போடுவேன். இப்போ இந்த வீட்டுக்கான எலிவேஷன்லாம் போடுவேன். 2 நாள் போட்டால் ஒரு 4000 5000 கிடைக்கும். அது எப்படின்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போடுவேன். 8 மணிக்கு மேலே சைட்டுக்கு போயிடுவேன். ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் சைட்டில் இருப்பேன், இல்லாட்டி 1 மணி 2 மணி இருப்பேன். 2 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போயிடுவேன், இந்த அப்ரூவல் ஒர்க்ஸ்லாம் பார்ப்பேன், ஒரு 6 மணி வரையும். இப்படியே எனக்கு ஒரு 3-4 மாதம் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs 12 lakhs கடன் அடைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இங்கே பிஇயில் வந்து பார்க்குறேன், பிஇயில் ஜாயின் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எப்போ நான் ஜூலையில் வரேன் இங்கே நான் ஜாயின் பண்ணும்போது 10 lakhs தான் அடைச்சிருக்கேன். நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுன்னா, நம்ம கிராமத்துலேருந்து வளர்ந்தனால பிஸ்னஸ் கோச்லாம் தேவையா, அதே போல் பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமா, பணத்தை போட்டு தான் பணத்தை எடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறையா தோணும். ஆனால் அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நம்மளால் ஒரு இடத்த அடையணும்னா, இப்போ இன்றைக்கி நான் இந்த பிடபிள்யூவில் சேராமல் இருந்தேன்னா நான் சக்சீட் ஆகிருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னன்னா என் கடன் அடைச்சிருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா நான் 6 மாதம் ஜூலை மாதம் வரையும் வந்து நான் 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்கேன். இப்போ நான் ஜூலைலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 6 months ஆனதுக்கப்புறம் என்னுடைய க்ரோத்து கடன் அடைச்சு நான் 3x போயிருக்கேன்னா எனக்கே தெரியல. அதே போல் மேடம் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, 2x பண்ணுறது ஈஸி தம்பி, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து போயிருன்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பலை. ஆக்சுவலாக நான் டிசம்பர் எண்டில் வரையும் பார்த்தீங்கன்னா 2x தான் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த 2x என்ன ஆயிடுது, 3x கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கேலும் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ணனால அது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டே போகுது நமக்கே தெரியாமல்.
ஓகே இது வந்து ஏன் ஜாயின் பண்ணுறோங்கிறது, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது, இதுவும் நான் இங்கே உட்காந்துருக்கும் போது தோணுது. சரி நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா இதெல்லாம் தேவை, நம்ம ஜாயின் பண்ணால் யார் யார் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு வச்சா, நான் ஃபுல் பிஸி, எனக்கு டைமே கிடையாது, காலைல எழுந்திரிச்சா ஓடிக்கிட்டே இருப்பேன், டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. அதே போல் பீஸ்ஃபுல் லைஃப், காலைல எந்திரிக்கிறோமா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோமா, மாதம் 20,000 சம்பளமா, இல்லை நம்ம கடையை துறக்கிறோமா, மாதம் ஒரு 20,000 சேல்ஸ் ஆகுதா, போதும். 50,000 சேல்ஸ் ஐயோ ரிஸ்கில் எடுக்க முடியாது, 20,000 போதும், நிம்மதியாக போயிட்டு இருக்கு, ஜாலியாக 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன், என் ஒய்ஃபு இருக்கு, என் குழந்தைகள் இருக்கு, விளையாடுவேன், அவங்களுக்குமே இது செட் ஆகாது. அதே போல் நாட் ஸ்பெண்ட் எனிதிங், கடையை மாற்றணும், ஃப்ளோரை மாற்றணும், இன்டீரியர் ஒர்க்கை மாற்றணும், எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸை அலோகேட் பண்ணணும், அவங்களுக்கும் செட் ஆகாது. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதிகமாக, எக்ஸ்ட்ரா எதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் 20,000 போகும், 30,000 போகும், நானே பார்த்துட்டு போயிடுவேன், நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். அரவிந்த் பாபு சார் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க, அரவிந்த் பாபு சார் மட்டும்தான் இருப்பாப்புல, எப்போ போனாலும் சார் எங்கே சார் ஆளு, எதுக்கு தம்பி 2 ஜாமான் நானே எடுத்து கொடுத்து இதுக்கு வேற ஒருத்தர போகணுமா தம்பி அப்படின்னு சொல்லுவாப்புல. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், ஏன்னா அவர் கடையை தாண்டி தான் டீ குடிக்க போனோம், அவரும் வந்திருக்காப்புல. அடுத்து நாட் டேக் ரிஸ்க்கு, ஆக்சுவலாக ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கடைசி நடந்துச்சு இந்த 2020 வேர்ல்டு கப் யார் பார்த்தது, ஒரு 6-7 பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதில் இந்த சஞ்சு சாம்சன் எடுத்து எப்படி 2 மேட்ச்சுக்கு முன்னாடி போட்டாங்களோ, இந்த சூரியகுமார் யாதவ் எப்படி ரிஸ்க் எடுத்தாங்களோ, அது மாதிரி தான் நம்ம லைஃப்பும். அவர் ஒரு 15 மேட்சாக 50 அடிக்கவே இல்லை. ஆனால் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நாக் அவுட் மேட்ச்சில் ஆடி இந்தியாவுக்கு கப் அடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் கப்பு கிடைக்கும், ரிஸ்க் எடுக்கலாட்டி கப்பு கிடைக்கும், அதான் உண்மை. ஸோ ரிஸ்க் எடுக்கணும். எலான் மஸ்க்கும் ரிஸ்க் எடுத்தாப்புல, ராக்கெட்டில் 3 டைம் ஃபெயிலியர் தான் ஆனாப்புல, யாருமே ரிஸ்க் எடுக்க ஆள் கிடையாது. சுந்தர் பிச்சையோட ஃபஸ்ட்டு ஜேர்னி, ஃபஸ்ட்டு விசா வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். 1 இயர் அவங்க அப்பா அம்மாவோட வருமானம், அதுதான் அவரோட ஒரு நாள் பயணம். அன்றைக்கி அவர் யோசிச்சுட்டு தான் இருந்தாப்புல, என்ன பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பண்ணலாம் வேணாமான்னு ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாருன்னா இன்றைக்கி சிஇஓ வந்து இருக்கவே மாட்டாப்புல, கூகுள் சிஇஓ அவர் இருந்திருக்க மாட்டாப்புல. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும், ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கடுத்து 3வதா என்னென்னா, ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா வெற்றியாளருக்குமே இந்த கொஸ்டின் வர கொஸ்டின் தான். அது மிடில் கிளாஸ் பர்சனுக்கு அடிக்கடி வரும். இந்த MS தோனி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் உட்காந்துருப்பாப்புல, ட்ரெயின் வந்துடும், ட்ரெயினில் ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு ஆசிலேஷன். அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நானுமே இந்த இதில் சேரும்போது ஏறலாமா வேணாமா, எல்லாம் மேடைக்கு ஏறுங்க, யார் யார் ஜாயின் பண்ணுறான்னு கேட்டால் யோசிப்பேன், ஐயோ ஏறலாமா வேணாமா வேணாம். இந்த ஆசிலேஷனை உடைச்சா மட்டும்தான், வேறு வழி இல்லை. மிடில் கிளாஸோட பிரச்சனையே அதுதான். நம்ம பயப்படுவோம். என்ன பயப்படுவோம்னா, நமக்கு ஆல்ரெடி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம், வீடு கட்டுறது, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, கடன் ஏதாச்சும் இருக்கும், வேறு ஏதாச்சும் இருக்கும், சட்டை பேண்ட் வாங்குறதுக்கு 1000-2000 இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் உடைக்கணும்னா நம்ம ஆசிலேஷன்லேருந்து ஒரு கரெக்டான வேயை சூஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டினுமே எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இங்கே உட்காந்துருக்கும் போது தோணுச்சோ, நான் இப்போ இந்த ப்ரெசன்டேஷனோட ஐடியா என்னென்னா, நான் அங்கே உட்காந்துருக்கும்போது என்னென்ன தோணுச்சோ, அது போக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேனோ இது 2ஐயும் மிங்கிள் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய நெக்ஸ்ட் கோல், ஆக்சுவலாக இப்போ நான் கோல் வந்து பிப்ரவரி வரையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து 3,18,28,00,000 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இருக்கேன். இப்போ என்னுடைய கோல் என்னன்னு கேட்கும்போது எனக்கு கேட்டாங்க, போன வாரம் கண்ணா மேடம் கேட்டாங்க, நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மேடம் நானே சொல்கிறேன் மேடம், சொல்லு இப்போ சொல்லு அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஆனால் இங்கே நிறையா பேர் ஸ்பீக்கராக சொன்னவங்க எல்லாமே அதை ஒரு சில இதை அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் நான் சேலஞ்சாக சொல்கிறேன், 2 lakhs அச்சீவ் பண்ணால் விடவே மாட்டேன். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம், அச்சீவ் பண்ணி முடிப்போம். லாஸ்ட்டாக வந்து இந்த BE ஃபேமிலி, அப்புறம் BE டைமண்டில் இருக்க மெம்பர்ஸ், அதே போல் AG1. எனக்கு AG1 வந்து எப்படி சொல்கிறதுனா, என்ன அதாவது நம்ம வரலாட்டியும் திருப்பி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, ஏன் இன்றைக்கி வரல, வந்து அட்டன் பண்ணலையா, கிளாஸ் ஏன் அட்டன் பண்ணல, கிளாஸில் இல்லாட்டியுமே நான் ஃபோன் போட்டு கேட்டாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி இதை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி 20 மேட்ரிக்ஸ் நடத்துனாங்க, இதெல்லாம் நீ ஃபில் பண்ணிடு, இதெல்லாம் பார்த்துரு அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே போல் இந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது டீம்ஸ், நம்ம ஹேமா மேடம், அப்புறம் வந்து ஹேமந்த், அந்த BEயோட டீம்ஸும் வந்து எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இது எனக்கு கொடுங்க, இந்த லிங்க் கொடுங்க, இந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க, இதை நான் செக் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வீடியோ எதாக பார்க்கணும்னு தெரியல ARC அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதே போல் ஒன்னாக இருக்கட்டும், தீபக் சார்ட்ட டவுட் கேட்குறதா இருக்கட்டும், கண்ணா மேடமும் தீபக் சாரும் எனக்கு வந்து ரொம்ப கடைசி வரையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதுதான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் மேடம்.